பயன்ராஜ் தண்ணி கொஞ்சம் ஊடகத்துறை நண்பர்கள், பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பதவியை பெற்று பதவியிலே இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் கூட்டாக சேர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் இன்றைய தினம் பேட்டியளித்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த பேட்டியின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறார், அதனால்தான் இயக்கம் வெற்றி வாய்ப்பை இழந்தது என்று ஒரு தவறான கருத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றை நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பின்னால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்களை அழைத்து ஆலோசனை செய்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த பகுதி அவர்களுடைய பகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கு யாரை பரிந்துரை செய்தார்களோ அவர்களைத்தான் அவர்கள் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி தொடர்வதா அல்லது வேண்டாமா என்பதை பற்றி ஒரு முடிவெடுப்பதற்காக தலைமை கழகத்திலே அனைத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், தலைமை கழகத்தினுடைய அனைத்து தலைமை நிலைய செயலாளர்கள், கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் 300க்கும் மேற்பட்டவர்களை நேரடியாக அழைத்து 2024 நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி தொடர்வதா வேண்டாமா என்பதை பற்றி இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த கூட்டத்திலே தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த கூட்டத்திலே பேசிய திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் மற்றும் தலைமை கழகத்தில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று சொன்னது அன்றைய முன்னணி தலைவர்களாக இருந்த அண்ணன் எஸ்பி வேலுமணி, அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், அண்ணன் சிவி சண்முகம் போன்றவர்கள்தான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து மாவட்ட கழக செயலாளருடைய கருத்துக்களை கேட்டறிந்து தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டறிந்து ஆதரவு வேண்டும் என்று சொல்லுவோர்கள், வேண்டாம் என்று சொல்லுவோர்கள் கையை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று தான் சொன்னார்கள். அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற முடிவை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் எடுத்தார்கள். ஏன் அன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம், அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், மரியாதைக்குரிய எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசினார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களை பற்றி தரக்குறைவாக பேசினார்கள். அவர்களுக்கு பின்பு புரட்சித் தலைவி அம்மார்களை பற்றியும் தரக்குறைவாக பேசினார்கள். உடனடியாக இந்த தவறான கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்மட்ட தலைவரிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று
மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களை எல்லாம் நேரடியாக சென்று சந்தித்து அன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட மூத்த தலைவரான அண்ணா அவர்களை பற்றியும் எம்ஜிஆர்களை பற்றியும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களை பற்றியும் தவறாக பேசியதை கண்டித்து அன்றைக்கு இந்த கருத்துக்களை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களையும் நேரடியாக சந்தித்து இந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு பேட்டி கொடுக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும், அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும், அண்ணன் தங்கமணி அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் கேபி முனுசாமி அவர்களையும் டெல்லிக்கு அனுப்பி வைத்து தமிழகத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது, இவர்களும் மறந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் என்ற ஒரு தவறான தகவலை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். இது முற்றிலும் தவறு, கண்டிக்கத்தக்கது. 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே கட்சி ரீதியாக செயல்பட்டு கொண்டிருந்த 82 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்களை எல்லாம் நேரடியாக அழைத்து ஆலோசனை செய்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில்தான் கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 3 மாவட்டங்களிலே உள்ளடங்கியிருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது திரு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். அதேபோல நத்தம் திண்டுக்கல் மாவட்டத்திலே அவரது மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அதேபோல விழுப்புரம் மாவட்டத்திலே அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள். அதேபோல இன்றைக்கு யாரெல்லாம் மாவட்டத்திலே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே என்னை வேட்பாளராக மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே அறிவிக்கின்றார். என்னுடைய திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே உள்ளடங்கியிருக்கிற செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே அன்பு சகோதரர் எஸ் வேலு அவர்களை, டிஎஸ் வேலு அவர்களை செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நான் பரிந்துரை செய்ததின் அடிப்படையிலே வேட்பாளராக பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார். இதேபோல்தான் தமிழகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்கள் சொன்ன பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். இதிலே எங்கு தவறு நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்தந்த மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே குறுநில மன்னர்களாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் சொன்ன பரிந்துரையின்படி அவர்களால் அறிமுகப்படுத்த வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளில் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அறிவித்த கூட்டணி கட்சிகளுக்கு போக மீதி இருக்கின்ற தொகுதிகளிலே அவர் அறிவித்த வேட்பாளர்களைத்தான், அவர் சொன்ன பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். அப்பொழுது தோல்விக்கு யார் காரணம்? மாவட்ட செயலாளர்களாக இருந்த இவர்கள் பரிந்துரை செய்த நபர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். இவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி இருக்க வேண்டும். வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து தேர்தல் வியூகங்களை இவர்கள் வகுத்திருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதிகளிலே 196 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு தொகுதியாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு கடுமையான உழைப்பினை தந்தார்கள். அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாகத்தான் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே சந்தித்த தேர்தலில் ஏறக்குறைய 1,35,00,000 வாக்குகளை பெற்று தந்தார்கள். கூட்டணியோடு சேர்த்து 53 இடங்களில் அண்ணன் எடப்பாடியாருடைய தனிப்பட்ட செல்வாக்கின் காரணமாகத்தான் வெற்றி பெற்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 47 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்
குறிப்பாக திரு எஸ்பி வேலுமணி விஸ்வநாதன் அவர்கள், திரு சி.வி. சண்முகம் அவர்கள், திரு கே.பி. அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் பரிந்துரை செய்த வேட்பாளர்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கிறார். இதிலே யார் பொறுப்பு ஏற்க வேண்டும்? அந்தந்த மாவட்டங்களிலே அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட வேட்பாளர்கள் படுதோல்வி அடைகிறார்கள். கழகத்தின் சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார்கள். இதற்கு அந்தந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் முதலிலே ஏன் அவருடைய மாவட்டத்திலே கழகம் தோல்வியை சந்தித்தது, வெற்றி வாய்ப்பை இழந்தது என்பதை பற்றி அவர்கள் முதலிலே விளக்கம் சொல்ல வேண்டும். தங்கள் மீது இருக்கின்ற குற்றங்களை, குறைகளை மறைப்பதற்காக அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீது இன்றைக்கு தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார்கள். தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுதும் சரி, நேரடியாக வேட்பாளர்களை அறிவிப்பார். டீ கடை வைத்திருந்தவரை கூட வேட்பாளராக அறிவித்து சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சராக்கி, முதலமைச்சராக்கிய பெருமை அம்மாவை சாரும். காரணம் அம்மாவுடைய துணிச்சலான முடிவு. 1996ஆம் ஆண்டு தேர்தலிலே தோல்வியுற்ற பொழுது கூட 4 சட்டமன்ற தொகுதியில்தான் கழகம் வெற்றி பெற்றது. அன்றைக்கு தார்மீக பொறுப்பை நான் ஏற்பதாக அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு காரணம் அனைத்து வேட்பாளர்களையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் நேரடியாக தேர்வு செய்தார்கள். அதனால் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்தந்த குறுநில மன்னர்களாக இருந்த மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை செய்த, குறிப்பாக கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் போன்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பரிந்துரை செய்தவர்களுக்கு இவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்தந்த மாவட்டங்களிலே தோல்வியுற்றதற்கு இவர்கள்தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னாலே கழகத்தினுடைய காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுதே 2016ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட்ட அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார், தோல்வியடைகிறார். தனிப்பட்ட செல்வாக்கு தனக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் 2016 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது. அந்த காலகட்டத்திலே திண்டுக்கல் மாவட்டத்திலே கொடிகட்டி பறக்கிறேன் என்று சொன்ன அண்ணன் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஏன் தோல்வியை சந்தித்தார்? அதற்கு என்ன காரணம்? அவர் தொண்டர்களை அரவணைத்து செல்லவில்லை என்பதுதான் காரணம். மாறாக மீண்டும் 2021 2026 மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆதரவால் அவர் அளித்த வாய்ப்பின் காரணமாக மீண்டும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு 2021 வெற்றி பெறுகிறார், 2026 வெற்றி பெறுகிறார். அதற்கு யார் காரணம்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் காரணம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல இவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தபொழுது மாவட்ட செயலாளர் பதவியோடு தான் அவர் வைத்திருந்தார். அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகுதான் மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஏற்கனவே அவர் ஓபிஎஸோடு இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு ஓபிஎஸ் அணிக்கு சென்றவர். மீண்டும் பெருந்தன்மையோடு அவரை இந்த இயக்கத்திலே சேர்த்து கொண்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த பெருந்தன்மையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு வாய் போன போக்கில் தவறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவருக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்தான். அதேபோல் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுது மாவட்ட கழக செயலாளர் பதவியை தந்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் தான் அவருக்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியை தந்தார்கள். இன்றைக்கு கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பான துணை பொதுச் செயலாளர் பதவியை தந்து அழகு பார்த்தார்.
அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பெற்றுத்தந்தவர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள். எப்பேற்பட்ட நபர்களுக்கு அவர் பரிந்துரை செய்தார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறவில்லை என்று தெரிந்த உடனேயே அவர் கட்சி மாறுகிறார். இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திலே இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார், அமைச்சராக பணியாற்றுகிறார். இப்படிப்பட்ட நபர்களுக்கு இவர்கள் பரிந்துரை செய்தால் இந்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வெற்றி பெறும்? இவர்களால் தான் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையின் கீழே செயல்பட்ட இவர்களைப் போன்ற முன்னணி தலைவர்கள் கொடுத்த தவறான ஆலோசனையில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பினை இழந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று கழகத்திலே குழப்பம் விளைவிப்பதற்காக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்ற எரிச்சலின் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவோடு கூட்டணி வைக்க சொன்னோம் என்று திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார். அன்றைய காலகட்டத்திலே யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடிய இடத்திலே இருந்தவர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்பது அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையாக கழகத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கான நிர்ணயம் செய்யப்பட்ட தொகுதிகளில் இருந்து குறையாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பினை கூட்டணி பேசுங்கள் என்று அவர்களுக்குத்தான் அவர் சுதந்திரம் அளித்தார்கள். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனி பெரும்பான்மை பெறவில்லை என்பதற்காக அவர்கள் பல்வேறு இயக்கங்களோடு தொடர்பு கொண்டார்கள். அண்ணன் எடப்பாடியார்கள் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அறிவித்து விட்டார். அதன் பிறகு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், திரு சி.வி. சண்முகம் போன்றவர்கள் இரகசியமான முறையில் தமிழக வெற்றிக் கழகத்தோடு உறவு வைத்துக்கொண்டு ஆதரவு தருகிறோம், நாங்கள் குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் இடுகிறார்கள். அதன் பிறகு ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஏன் நாம் தாவேகாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என்ற கருத்தை திரு சி.வி. சண்முகம் அவர்களும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் பொதுச் செயலாளரத்திலே கேட்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எல்லாம் இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் அவர்கள் நாம் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார். எனவே அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அங்கேயே சொல்லிவிட்டோம். அதன் பிறகு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறார். நாம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்திருக்கிறோம், எப்படி அவரை முதலமைச்சராக ஆக்க முடியும் என்று கேட்கிறார். அப்பொழுது இதே அண்ணன் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு சி.வி. சண்முகம் அவர்களும் நாங்கள் திமுகவோடு பேசிவிட்டோம், அவர்கள் திருமாவளவன் முதலமைச்சராவதற்கு ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த கூட்டத்திலே சொன்னவர்கள்தான் திரு சி.வி. சண்முகம் அவர்களும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் என்பது எங்களை போன்ற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே இன்றைக்கு அவர்கள் தாவேகாவை ஆதரித்த போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் இரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்ற அடிப்படையில் குதிரை பேரத்தின் மூலமாக அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் திரு சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக வருகிறார்.
வாக்கெடுப்பின் மீது கழகத்துடைய சட்ட உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக இவர்கள் ஆதரவு என்ன காரணம்? கேட்டீர்கள், எத்தனை பேருக்கு வாரிய தலைவர்கள் வேண்டும் என்று குதிரை பேரம் பேசினீர்கள்? அந்த திட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதின் காரணமாக தாவைக்க ஆட்சியில் இணைந்து அமைச்சர்கள் ஆக முடியவில்லை, வாரிய தலைவர்கள் ஆக முடியவில்லை என்ற வயிற்றெரிச்சலில் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றைய தினமே மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவரிடத்திலே ஒரு கடிதம் தருகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இரட்டை இலை சின்னத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் 25 பேர் பொதுச் செயலாளருடைய உத்தரவுக்கு எதிராக அவரால் கொறடாவாக நியமனம் செய்யப்பட்ட நான் அளித்த கடிதத்தை மீறி எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட கடிதத்தை மீறி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்த காரணத்தினால் இவர்கள் மீது 10th ஷெட்யூல் அடிப்படையில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் இவர்களது பதவியை நீக்கம் செய்ய வேண்டும், இவர்களுக்கு தகுதி இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே கடிதம் கொடுக்கிறோம். அந்த கடிதம் இன்று வரை பரிசீலனையில் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி போய்விடும் என்ற பயத்தின் காரணமாக எதிர்த்து வாக்களித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ்பி வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு KP அன்பழகன் போன்ற அனைத்து சட்டமன்ற 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக அண்ணன் எடப்பாடியாருடைய இல்லத்திற்கு வருகை தந்து எடப்பாடியாருடைய சந்தித்து கடிதத்தின் மூலமாக நாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்ததின் அடிப்படையில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தடைத்தாவல் சட்டத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நிறுத்துங்கள் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கடிதம் கொடுத்ததின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே கூட மன்னிப்பு கேட்ட பிறகு திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள், திரு MR விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாம் குதிரை பேரத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இழுக்கப்படுகிறார்கள். தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கும் துரோகம் செய்து விட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளித்த அண்ணன் எடப்பாடியார்களுக்கும் துரோகம் செய்து விட்டார்கள். அவர்களை வளர்த்துவிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் துரோகம் செய்து விட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பட்டவர்த்தனமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த இயக்கத்திலே தங்களை மூத்த தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இந்த இயக்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று 4 சுவற்றிற்குள்ளாக பொதுச் செயலாளர்களை சந்தித்து சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை தொடர்ந்து பொதுவெளியிலே பேசிக்கொண்டிருக்கிறார். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த இயக்கத்திலே யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு கட்டுப்பட வேண்டும். இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த இயக்கம் சோதனையான நேரமாக இருந்த காலத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக முதலமைச்சராக பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் சிறப்பான நல்லாட்சியை தமிழகத்திலே தந்தார்கள். எத்தனையோ சுழற்சி போன்ற எத்தனையோ கடுமையான சோதனைகள் எல்லாம் சந்தித்து அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த இயக்கத்தை கம்பீரமான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மீறி மீண்டும் 2026 இவரால் தான் இந்த இயக்கம் வெற்றி வாய்ப்பு இழந்தது என்று தொடர்ந்து இவர்கள் சொல்லி கொண்டிருந்தால், பொதுவெளியில் தொடர்ந்து பேட்டி கொடுத்து கொண்டிருந்தால், இவர்கள் மீது இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களை மட்டுமே நம்பி இருக்கின்ற இயக்கம். இவர்களை போன்ற 2ஆம் கட்ட தலைவர்களை நம்பி இந்த இயக்கம் இல்லை என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இவருடைய மறைவிற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் உட்பட அனைத்து தலைவர்கள் காலத்திலே தொண்டர்களை மட்டுமே நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிற இயக்கம். இந்த தலைவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த தொண்டர்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொண்டர்களை நம்பி இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்டவர்களை இந்த இயக்கத்திலே இருந்து நீக்கியிருப்பதாக திரு SP வேலுமணி அவர்களும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் இன்றைக்கு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார்கள்.
இந்த இயக்கத்தினுடைய உண்மையான நிர்வாகிகள், விசுவாசமில்ல தொண்டர்கள், நிர்வாகிகள் உட்பட யாரையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீக்கவில்லை. இந்த இயக்கத்திற்கு யார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த நிர்வாகிகளுக்கு பதிலாக புதிய நிர்வாகிகளை, திறமையானவர்களை, இந்த இயக்கத்திற்காக சிறை சென்றவர்கள், இந்த இயக்கத்தின் மீதும் தலைமையின் மீதும் விசுவாசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிர்வாகிகளைத்தான் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களாக, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களாக, நகர்கழகத்துடைய செயலாளர்களாக, கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர்களாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக மிக கவனத்தோடு இன்றைக்கு நியமனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல ஏதாவது ஒரு காரணத்தை கூறி இந்த இயக்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், நடைபெற்று கொண்டிருக்கிற அரசியல் சூழ்நிலைகளில் நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மீண்டும் பழைய பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும், கட்சியிலே இருந்து விலக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அதேபோல் மீண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை இந்த இயக்கத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களையும் இந்த இயக்கத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எங்கள் இயக்கத்தோடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறார். அவரிடத்திலே பேட்டி கண்டபோது கூட அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறேன், நட்போடு இருக்கிறேன், மரியாதையோடு இருக்கிறேன், நான் தொடர்ந்து கூட்டணியிலே செயல்படுவேன், எதிர்காலத்திலே அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் மீண்டும் தமிழகத்திலே அம்மா ஆட்சியை அமைப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இயக்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரை இயக்கத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லாமலேயே இவர்கள் இந்த இயக்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள். நாங்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை மதிக்கிறோம். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் கேட்ட தொகுதிகளை தந்து இந்த இயக்கத்திலே அவர்களோடு கூட்டணி வைத்து கொண்டோம். இன்றைக்கு அந்த இயக்கத்தின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட குதிரை பேரத்தின் மூலமாக அபகரித்து கொண்ட இயக்கம் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டுகிறேன். விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. ஆனால் பொது வழியிலே இதுபோன்று தொடர்ந்து இந்த இயக்கத்திலே தலைமை கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தால் எங்களை போன்ற தொண்டர்கள், எங்களை போன்ற நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இதன் மீது தொடர்ந்து கழகத்திற்கு எதிராக, கழகத்திற்கு குழப்பம் ஏற்படுத்துகின்ற வகையில் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பவர்கள் மீது பொதுச் செயலாளர் என்ற முறையில் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது, அவங்க உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதும் கடந்த சில நாட்களா தொடர்கதையா இருக்குது. இதற்கு ஏன் கழக பொதுச் செயலாளர் நிரந்தர தீர்வு எடுக்க மாட்டேங்கிறார்? இப்போ நீங்க கூட எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க, ஏன் அவர் எடுக்க தயங்குறார்? அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒரு தொண்டர்களை கூட இழந்துவிடக்கூடாது, ஒரு நிர்வாகிகளையும் இழந்துவிடக்கூடாது. எங்களையெல்லாம் சேர்த்து கொள்ளுங்கள், எங்களையெல்லாம் அரவணைத்து கொள்ளுங்கள் என்று அவர்கள்தான் கதறுகிறார்கள். அவர்கள் கதறுகின்றதற்கு செவிசாய்த்து அண்ணன் எடப்பாடியார்களுக்கு மீண்டும் மிக மிக முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் தந்தார்கள். ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவிக்கிறார்கள். அதுவும் பொது வெளியிலே தெரிவிக்கிறார்கள், பேட்டி கொடுக்கின்றார்கள். இது எப்படி கட்சி கட்டுப்பாட்டிற்கு உள்வரும்? அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டிலே உண்மை இருக்கிறது.
ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டிலே துளி அளவு கூட உண்மை இல்லை என்பது இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றாக தெரியும். துணை பொதுச் செயலாளர் பதவியை விட இந்த இயக்கத்திலே பெரிய பதவி இருக்கிறதா? பொதுச் செயலாளருக்கு அடுத்த பதவி. அந்த பதவியிலே உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் 2 துணை பொதுச் செயலாளர்களும் ஒன்றாக அமர்ந்து இந்த இயக்கத்தின் மீதும் இயக்கத்தினுடைய தலைமையின் மீதும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மீதும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறீர்கள். ஏன் அதை நேரடியாக வாருங்கள். சட்டமன்றத்திற்கு அண்ணன் தினந்தோறும் வருகிறார். அவருடைய சட்டமன்ற கட்சி அலுவலகத்திற்கு வாருங்கள், அல்லது தலைமை கழகத்திற்கு வாருங்கள், அவருடைய இல்லத்திற்கு வாருங்கள், வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், நேரடியாக கேளுங்கள். அதை விடுத்து ஏன் நீங்கள் பொது வெளியிலே பேட்டி கொடுக்கின்றீர்கள்? இது எப்படி கட்சி கட்டுப்பாட்டிற்குள் அடங்கும்? கட்சி கட்டுப்பாடை மீறுகின்ற செயலாகத்தான் நாங்கள் எண்ணுகிறோம். கட்சி கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நிச்சயமா தயங்கவில்லை. அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே தயங்குவது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. எடுக்கின்ற முடிவை திடமாக எடுப்பார். எடுக்கின்ற முடிவுகளை தொண்டர்களுடைய நலன் கருதி, இயக்கத்தினுடைய நலன் கருதி திடமான முடிவுகளை எடுப்பார். வாய்ப்பு கொடுக்கிறார், திருந்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவை எதிர்த்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுக்க வேண்டும், அமைச்சர்களாக பதவி ஏற்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்களை கூட மன்னிப்பு கேட்டார்கள் என்பதற்காக மன்னித்து மீண்டும் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக செயல்படுவதற்கு அனுமதித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தலைமை கழகத்துடைய செயலாளர்கள் பொறுப்புகளை, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் போன்ற பல்வேறு பதவிகளை தந்தார்கள். இதைவிட வேறு என்ன பதவி இந்த இயக்கத்திலே அவர்களுக்கு வழங்க முடியும்? இதைவிட எப்படி அவர்களை அரவணைத்துக் கொள்ள முடியும்? பதவி வேண்டும், மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும், ஆனால் நாங்கள் பொதுச் செயலாளரை வந்து சந்திக்க மாட்டோம் என்றால் இது என்ன கட்சி கட்டுப்பாடு? யார் மீது தவறு இருக்கிறது? செய்த தவறுகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தொகுதிகளிலே செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தொகுதி மக்கள் தெரிவிக்கின்ற எதிர்ப்பின் காரணமாக அதிமுக என்ற லேபிளை ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் எல்லாம் தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக தீர்வு காண்பார்கள். யாரை பற்றியும் இந்த இயக்கம் இழந்துவிடக்கூடாது, யாரும் சென்றுவிடக்கூடாது என்ற பெருத்த ஒரு மனப்பான்மையோடு, பெருந்தன்மையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருக்கிறார். அந்த அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்று யார் முயற்சி செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் கட்சிக்காக, கட்சியுடைய நலனுக்காக எந்த நேரத்திலேயும் ஒரு இறுதியான முடிவினை எடுப்பார்கள் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விவகாரத்தில் வந்து அதிமுகவும் பாமகவும் எட்டப்பரலாக செயல்படுகிறார்கள். தமிழகத்திலே காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறதா என்பது நாட்டு மக்களுக்கே தெரியவில்லை. அவர்கள் சொல்லுகின்ற கருத்துகளுக்கெல்லாம் நாங்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருபத்தொன்னில் அன்றைய காலகட்டத்திலே அவர்களை வேண்டாம் என்று சொன்ன தான் அனைவரையும் கூட்டணியிலே சேர்க்க வேண்டும், இயக்கம் வெற்றி பெற வேண்டும், மீண்டும் அம்மானுடைய ஆட்சியை தமிழகத்திலே அமைக்க வேண்டும் என்றுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இவர்களை போன்ற 2ஆம் கட்ட தலைவர்கள்தான் அதற்கு இடையூறாக இருந்தார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான அதிமுக ஹலோ ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதற்காக அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற கருத்துக்களை கூறி கழக தொண்டர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். இதுதான் உண்மையான நிலவரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்று யார் இந்த கூட்டணிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நேற்று அமித்ஷா வரும்போது அது ஏசிஎஸ் மட்டும்தான் வந்தது, அதிமுக சேர்ந்தவங்க யாரும் வரலன்ற மாதிரியான ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நேற்றைய தினம் சென்னை விமான நிலையத்திலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும்
கழகத்தினுடைய கொறடா என்ற முறையிலே நானும் 2 பேரும் சென்னை விமான நிலையத்திற்கு நேரடியாக சென்று அவர்களை அங்கே வரவேற்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைத்த காரணத்தினால் இங்கே வரவில்லை. இல்லை என்றால் கண்டிப்பாக இங்கே நாங்கள் வந்திருப்போம். உறுதியான நடவடிக்கை எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமையும், அம்மானுடைய ஆட்சி அமையும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நம்பிக்கை எங்களை போன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த இயக்கத்துடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் 100% உறுதியாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன குறுநில மன்னர்கள் மீது நடவடிக்கை எப்போ எடுக்க வாய்ப்பு? எப்போனாலும் பொதுச் செயலாளர் எடுக்கலாம். அதுக்கான அதிகாரம் அவருக்கு முழுமையாக இருக்குது. லைவ் கட் பண்ணிட்டீங்களாமே, கொஞ்சம் போடுங்க. எந்த நேரத்திலையும் திமுகவோட கூட்டணி என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எந்த இடத்திலேயும் சொல்லவில்லை. இது 100% உண்மை. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னாலே நாங்கள் உறுதியோடு நிற்கிறோம். இந்த நேரத்தில் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு சிவி சண்முகம் அவர்களும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் திமுகவோடு கூட்டணி பேசினார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் வெளியே வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பட்டமான பொய் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு இடத்திலேயும் திமுகவோடு நாங்கள் கூட்டணி பற்றி பேசவில்லை. கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பேசவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து உருவான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக ஒரு தீய சக்தி என்பதிலே இன்று வரை நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னால் இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பினை ஏற்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு திமுகவை தன்னுடைய முதல் எதிரியாக கருதிதான் தமிழகத்திலே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். தவறான தகவல். அண்ணன் எடப்பாடியாருடைய மகன் எந்த இடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் அரசியலிலே தலையிட்டது கிடையாது, அரசியலிலே பிரவேசம் செய்தது கிடையாது. தான் உண்டு, தன்னுடைய தொழில் உண்டு என்று இருக்கிறார். அந்த குடும்பத்தினுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை போன்ற சில எட்டப்பர்கள் அந்த பெயரை கூறி அவர் தலையிடுகிறார் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். தவறான செய்தி. எடப்பாடியாருடைய மகன் அரசியலிலே எந்த நிகழ்ச்சிகளிலேயும் அரசு நிகழ்ச்சிகளிலேயும் இதுவரை கலந்து கொண்டதில்லை. குறிப்பாக இங்கே இருக்கின்ற எங்களை போன்ற நிர்வாகிகள் கூட இன்னும் அவரை நாங்கள் நேரடியாக சந்தித்ததில்லை என்பது உண்மை. திருவண்ணாமலை மாவட்டம் அதிமுக கட்சி ரீதியாக 4ஆக பிரிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் நீண்ட நாட்களாக பல பொறுப்புகள் நிரப்பப்படாமல் இருக்கிறதுனால அந்த தொண்டர்கள் தூண்டு போகிற நிலை ஏற்படுகிறது. பொதுச் செயலாளர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது உடனடியாக காலியாக இருக்கின்ற பொறுப்புகளுக்கு தகுதி வாய்ந்த நபர்களை உடனடியாக பரிந்துரை செய்யுங்கள் என்று ஒவ்வொரு கூட்டத்திலேயும் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். போட்டு விடுங்க எல்லாத்தையும். சரி, நீங்கள் கட் பண்ணீங்கன்னு எனக்கு உடனே தகவல் வருது பாரு.